வணக்கம், நான் உங்கள் எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து விழுப்புரம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாம்சங் 32 இன்ச்சஸ் பேனலில் சிங்கிள் கேப் உள்ள பேனலு. இந்த பேனலில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நோ வீடியோ கம்ப்ளைண்ட்டு. என்கிட்ட வரும்போது ஒரு டெக்னீஷியன் நண்பர் தான் இது என்கிட்ட கொடுத்தாரு. என்கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ வீடியோ கம்ப்ளைண்ட் தான் சொல்லி கொடுத்தாரு. நான் செட்டை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது ட்ராக் எல்லாமே உள்ளார வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணியிருந்தது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30லேருந்து 40 ட்ராக் வரைக்கும் 30 ட்ராக்கு கிட்ட கட் பண்ணி வச்சுருந்தாங்க. என்னால் இந்த ஒர்க்கை பார்க்க முடியாது, ரிட்டன் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னேன். டெக்னீஷியன் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணதுனால சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக சரி இந்த முயற்சி. இந்த வீடியோவில் மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராப்பர் டெக்னீஷியன் வந்து அட்டன் பண்ணுறது வந்து கரெக்டாக பண்ணுவாங்க. ஆனால் இந்த புதுசாக பழகிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேனலை வந்து ரெடி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும்போது சில டைம் வந்து பேனல் ட்ராக்கை வந்து டேமேஜ் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி தான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒர்க்கையும் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு அவங்களால சொல்யூஷன் கொடுக்க முடியாமல் விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து என்ன பண்ணார்னா, இதை போய் பார்த்துட்டு அவரும் நோ வீடியோ கம்ப்ளைண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு செக் பண்ணும்போது தான் தெரியுது, ஷாப்பில் பேனலை வந்து கட் பண்ணுறத வந்து ட்ராக் எல்லாமே டேமேஜ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டிவியோட கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ வீடியோ கம்ப்ளைண்ட் தான். ஆனால் இப்போ அவர் எல்லா ட்ராக்குமே கட் பண்ணி நோ வீடியோ கம்ப்ளைண்ட் ஆகி விட்டார். இதை முயற்சி பண்ணி தான் பார்க்கணுன்னு சொல்லி டைம் வாங்கியிருக்கேன். அதுக்குண்டான முயற்சி தான் இது. இதெல்லாம் எதுக்கு ஒரு பதிவாக நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரியும் சில நேரத்தில் சில கம்ப்ளைண்ட்டுகள் வரதான் செய்யும். ஏன்னா நம்ம வந்து ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு ஒரு டிவி கம்ப்ளைண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கஸ்டமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து சொல்லிவிடுவாங்க, ஏற்கனவே ஒரு டெக்னீஷியன் வந்து பார்த்தாங்க, இந்த மாதிரி பார்த்தாங்க, ரெடி பண்ண முடியாமல் வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் ஒரு சில கஸ்டமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. நானே அது ஃபீல்டில் நிறையா அனுபவிச்சிருக்கேன். நம்ம சொன்னோம் அப்படின்னா ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏற்கனவே ஒரு டெக்னீஷியன் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொன்னால் ஏற்றுக்கவே மாட்டாங்க. இல்லை நான் இல்லாத போது யாராவது பார்த்துருப்பாங்க, அந்த மாதிரி சில நேரத்தில் சொல்லுவாங்க. அதனால் நம்ம வந்து சில விஷயங்களை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு செட் எடுக்கிறது பெட்ரு. இந்த வீடியோவில் நான் என்ன உங்களுக்கு எதுக்காக இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ட்ராக்கை எப்படி வந்து திரும்பியும் லைன் அடிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பெரும்பாலும் கொஞ்சம் பெரிய ட்ராக் எல்லாமே ஈஸியாக அடிச்சிடலாம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன மைன்யூட்டான ட்ராக்கு ப்ராப்பரான சால்ட்ரிங் இல்லாமல் வந்து நம்ம பண்ண முடியாது. இந்த ஒர்க்குக்கு நான் யூஸ் பண்ண சால்ட்ரிங்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா T12 சால்ட்ரிங். இது மார்க்கெட்டில் கிடைக்குது. இது செல்ஃபோனுக்கு யூஸ் பண்ணுற சால்ட்ரிங்னு. நிறையா சால்ட்ரிங் ட்ரை பண்ணேன். இந்த சால்ட்ரிங் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, அதனால் இதை யூஸ் பண்ணுறேன். அந்த சால்ட்ரிங் ஸ்டேஷனை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதில் வந்து ஒரு 2-3 டைப்பு பிட் இருக்குது. அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத பற்றி இப்போ போடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு லைனாக தான் பொறுமையாக தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தேன். இதில் ஒரு விஷயம் வந்து என்னால் வந்து கிளியராக ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னால் சொல்ல முடியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு ஒர்க்குமே வந்து தெரியாமல் செய்யாதீங்க, தெரிஞ்சு செய்யுங்க. சில டெக்னீஷியனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் என்னுடைய ஏரியாவில் இருக்கிற டெக்னீஷியனுக்கு வந்து பெரும்பாலும் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒர்க் எல்லாமே நான் மேக்ஸிமம் சொல்லிக் கொடுப்பேன். என்ன ரீசன் கேட்டிங்க அப்படின்னா, அவங்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம். இந்த மாதிரி ஒர்க்கை பற்றி எதாவது கேட்டாலும் எனக்கு தெரிஞ்ச அப்டேட்டாக நான் கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அதேமாரி இந்த பேனல் கட் பண்ணுறது, நான் ஒன்றும் இந்த ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள்லாம் கிடையாது. நான் ஒரு 10 இயர்ஸ் வந்து கம்பெனி சைடில் ஒர்க் பண்ணிவிட்டு
ரீசெண்டாக தான் நான் வந்து ஷாப் வச்சுருக்கேன். அதனால் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மைன்யூட்டான ஒர்க்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. நான் அதை ஓப்பனாக ஒத்துக்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் கம்பெனி லெவலில் ஒர்க் பண்ணுற வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து பேனல் ஃபால்ட்டாக பேனலை மட்டும் மாற்றுங்க, போர்டு ஃபால்ட்டாக போர்டு மட்டும் மாற்றுங்க, இது மட்டும்தான் எங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும், எங்களுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு கொடுக்குற ஒர்க்கை எங்களால் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமுக்குள்ளே செஞ்சு கொடுக்க முடியாது. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணேன். என்னுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராவலிங் தான். ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் 9 o'clock நான் கிளம்புனேன் அப்படின்னா நைட்டு 10 o'clock 9 o'clock அந்த மாதிரி தான் பெரும்பாலான நேரம் நான் வீட்டுக்கு வருவேன். ஏன்னா எனக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஏரியா வந்து பெரிய ஏரியா. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னால் அந்த ஏரியாவை கவர் பண்ணுறதுக்கே டைம் பார்த்தாது. கிட்டத்தட்ட அப் அண்ட் டவுன் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 280 kilometers 250 kilometers 220 kilometers இப்படி தான் வந்து ட்ராவல் ஆகும் எனக்கு. ஏன்னா என்னுடைய பிளேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா விழுப்புரம். நான் ஒர்க் பண்ண ஏரியா வந்து பார்த்திங்கன்னா திருக்கோவிலூர், சங்கராபுரம், மூங்குள்துறைப்பட்டு, கள்ளக்குறிச்சி, சின்ன சேலம், இந்த பக்கம் வந்தால் வேப்பூர், உளுந்தூர்பேட்டை, இதுக்கு இடையில் இருக்கிற ஏரியா எல்லாமே நான் கவர் பண்ணணும். திரும்பி விழுப்புரம் வரணும். இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட ஏரியா. இதில் ஒர்க் பண்ணிவிட்டு நான் திரும்பி வர்றதுக்கு எனக்கு டைம் இருக்காது. ஒரு நாளைக்கு சராசரியாக 5 to 8 கால்ஸ் வரைக்கும் பார்ப்பேன். கஸ்டமர் அட்டன் பண்ணுவேன். எல்லாமே சர்வீஸ் கால் தான். ஒரு சிலர் சீக்கிரம் முடியும், ஒரு சிலது கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுதான் என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கு. அதனால் வந்து என்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒர்க்கிலலாம் எனக்கு நான் எடுத்து செய்யலை. இப்போ தான் நான் அதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறேன். அதனால் இதில் ஏதாவது சில தவறுகள் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதில் எனக்கு ஃபோன் கூட பண்ணி சொல்லுங்கள். என் நம்பர் கீழே போட்டிருக்கேன். எனக்கு சீனியராக இருக்கிறவங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அதுதான் என்னுடைய விருப்பம். இப்போ தான் நான் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் போயிட்டு என்னுடைய சீனியர் மெக்கானிக்கிட்ட கேட்டு சில விஷயங்களை வந்து இப்போ தான் முயற்சி பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி ஒர்க்கு செய்யும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 80% வந்து சக்ஸஸ் ஆகுது. ஒரு 20% வந்து சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. அதுக்கான சில காரணங்கள் இருக்குது. சில விஷயங்கள் எனக்கு புரியாமல் இருக்கலாம், இல்லை அது எனக்கு செய்ய டைம் இல்லாமல் ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி இருக்கலாம், கஸ்டமருடைய சைடோடைய ப்ரெஷராக இருக்கலாம். இதுதான் இப்போ இந்த ஒர்க்கு நான் வந்து எதுக்காக இவ்வளோ தூரம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா என்னை பற்றி உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ விஷயமும் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கில் வந்து 1 by 1 ஒரு ட்ராக்காக போட்டுகிட்டே வந்தேன். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற பாதி ட்ராக்காக என்னால் வந்து ப்ராப்பராக போட முடியல. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த ட்ராக் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்குது. என்னால் அதனால் அதை கரெக்டாக வந்து நான் யூஸ் பண்ண ஜம்பர் லைனும் இன்னும் மெலிசாக ஜம்பர் லைன் வேணும். அதுக்கு இப்போ பாசிபிள் இல்லைன்றதுனால நான் அதை இந்த ஒர்க்கை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற பாதி ஒர்க்கை மட்டும்தான் நான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடை க்ளோஸு, ஸ்பேர் வாங்குகிற கடைலாம் க்ளோஸு. அதனால் இன்றைக்கி என்னால் அதை பாதி ஒர்க்கை பார்க்க முடியல. ஏன்னா இந்த வீடியோவை கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 minutes கிட்ட வருதுன்றதுனால சரி அதை ரெண்டாவாக பிரித்து வீடியோவை போடலாம் அப்படின்றதுக்காக நான் அதை அப்படி விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி லைன் 1 by 1 போட்டுட்டு இருக்கேன் அப்படின்றத தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஒர்க்கை வந்து கொஞ்சம் ஈஸி அப்படின்றத வந்து நினைக்க வேண்டாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒர்க்கு ஈஸி. புதுசாக நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா இந்த ஒர்க்கு பொறுத்த அளவுக்கும் சில விஷயங்களை நீங்களாக தான் முயற்சி பண்ணி பார்த்துட்டு ஓரளவுக்கு நீங்கள் ஃபினிஷிங்காக ஒர்க் பண்ண முடியும்.
இந்த ஒர்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சால்ட்ரிங் பண்ணுற விக்கை வச்சு தான் நான் வந்து ஒரு லைனாக போட்டுட்ருக்கேன். அதுவும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் இதை கற்றுக்கிட்டேன். ஜென்ரலாக வந்து விக்கு ஒயரை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, கொஞ்சம் லென்த்தியாக பிரித்து விட்டுட்டு சால்ட்ரிங் பண்ணி ஒரு லைனர் சால்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லைன் அடிப்பாங்க. இதுதான் வந்து வழக்கத்தில் இருக்கும். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வச்சுருக்கு, அதில் ஒரு ஒயராக நான் பிரித்து ட்ராக் அடிச்சிட்ருக்கேன். எதுக்காக இந்த மாதிரி நான் ட்ராக் அடிக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, சில நேரங்களில் வந்து நான் பிரிச்சுட்டு ட்ராக்கை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் பேஸ்ட் வச்சு க்ளீன் பண்ணிட்டு திரும்பியும் நான் சால்ட்ரு பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த T12 சால்ட்ரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த விக்கில் வந்து லெட்டை வந்து ஏற்றுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, வேறு ஒரு 25 வாட்ஸ் அயனை யூஸ் பண்ணி அதில் வந்து லெட்டை வந்து ஏற்றி அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ட்ராக்காக திருப்பியும் அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி விக்கு நான் யூஸ் பண்ண விக்கை நான் இதுக்கு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு அந்த ஒரு அயன் போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விக்கில் இருக்கிற ஒரு லைனாக நம்ம இந்த சால்ட்ரிங்கை வச்சு எடுத்து ஒன்று ஒன்றா நம்ம பொறுமையாக வந்து நம்ம இதில் வந்து ட்ராக் அடிக்கிற மாதிரி இருக்குது. இது நான் பர்சனலாக ட்ரை பண்ணுறது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும், அதை அவங்க ஃபாலோ பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டும்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சால்ட்ரிங் பண்ணுறது அப்படின்றதே வந்து ஒரு பெரிய விஷயந்தான் என்னை பொறுத்த அளவுக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சால்ட்ரிங்கை யூஸ் பண்ண தெரியும், ஆனால் அதை எந்தெந்த இடத்துக்கு எப்படி பயன்படுத்தணுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி ட்ராக் அடிக்கும்போது என்ன சால்ட்ரிங்கை யூஸ் பண்ணணும், கொஞ்சம் பெருசாக வந்து அதில் பிஎஃப் இருக்குது, அதுக்கப்புறம் டயோடு இருக்குது, இதெல்லாம் எடுக்கிறதுக்கு என்ன சால்ட்ரிங்கை யூஸ் பண்ணணும், எஸ்எம்டி ஒர்க்கை எங்கே யூஸ் பண்ணணும், இதெல்லாமே ஒரு பெரிய ப்ராசஸ் தான். என்னுடைய அனுபவத்தில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கின விஷயத்தை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னுடைய சக நண்பர்கள், அதாவது டெக்னீஷியனாக இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிற விஷயங்களில் இல்லை எனக்கு தெரியாத சில விஷயங்கள் இருந்தது நான் பேசுகிறதில்ல அப்படின்னா, எனக்கு அதை பற்றின தகவல் இருந்தால் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். ஏன்னா நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் விருப்பப்படுறேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னும்போது அந்த விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து அதில் வந்து முழு ஈடுபாடோடு செய்ய முடியும், கவனமாக செய்ய முடியும். இல்லைனா நேரமும் வேஸ்ட்டு, பொருளும் வேஸ்ட் ஆகும். இதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் செய்கிற ஒர்க்கு கரெக்டாக இருந்ததுன்னா கரெக்டுன்னு சொல்லுங்கள். அப்படி இல்லை இதில் சில விஷயம் தப்பு இருக்குது அப்படின்னா அது தப்புன்னு சொல்லுங்கள். எனக்கு அதுதான் வேணும். ஏன்னா கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 100 வீடியோக்கு மேலே போஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து சில நண்பர்கள் வந்து எனக்கு வந்து கருத்து சொல்லிகிட்டு இருக்காங்க, அதாவது எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பண்ணுறது சரியாக இருக்குது, சில விஷயங்களை மாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதை வரவேற்கிறேன். இது மாதிரி தொடர்ந்து எனக்கு சில அறிவுரைகள் வந்து எல்லா டெக்னீஷியனும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம். நான் இதில் இன்னும் என்னால் என்ன இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ நான் மேலும் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு தான் போயிட்டே இருப்பேன். ஏன்னா என்னுடைய ஒர்க் நாலேஜ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஃபீல்டுலேயே ஓடி போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்னால் என்ன கேதர் பண்ணிவிட்டு என்னால் ஒரு சர்வீஸ் சென்டரை ரன் பண்ண முடியும் அப்படின்றது இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் செஞ்சு கொடுக்குறதுனால தான் வரும். அதனால் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஒர்க்கு ஒன்று ஒன்றா இப்போ தான் கம்ப்ளீட் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே டைம் எடுத்துக்கிச்சு. உங்களுக்கு வந்து நான் வீடியோ ஷார்ட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் சில விஷயங்களை வந்து கட் பண்ணி தான் போட்டிருக்கேன் வீடியோவில். ஏன்னா என்னால் முழுசாக போட முடியாது. இந்த ஒர்க்கை பொறுத்தளவுக்கும்
எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக செய்ய முடியுமோ செய்யுங்க. ஏன்னா கீழே வந்து கேப் வைஸ் இருக்குது, அதுவும் டேமேஜ் ஆகக்கூடாது. லைன் போடுறதும் கரெக்டாக ஒன்றோட ஒன்று டச் ஆகாமல் ப்ராப்பராக 1 by 1 போடணும். இதுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து அயன் தான். நான் நிறையா அயன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஒர்க்குக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த அயன் வந்து பெட்டர். இது வந்து விலை கூடுதல் தான் கொஞ்சம். எனக்கு தெரிஞ்சு இது விலை கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது. ஆனால் வந்து இந்த அயன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி அயன் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ எல்லா ட்ராக்கும் போட்டுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிடுறேன். க்ளீன் பண்ணிவிட்டு லென்ஸ் வச்சு வேறு ஏதாவது ட்ராக் ஏதாவது ஷார்ட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறேன். அதேமாரி அந்த ட்ராக்குக்கு எக்ஸ்ட்ராவாக வர லைனை வந்து பிளேடு வச்சு பொறுமையாக கட் பண்ணிவிட்டு, இந்த ட்ராக்குக்கு இடையில ஏதாச்சும் டஸ்ட் ஏதாவது இருந்தது, பேஸ்ட் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை வந்து பொறுமையாக க்ளீன் பண்ணிக்கிட்டு திரும்பியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சால்டரிங்கை வச்சு சரி பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து லென்ஸை வச்சு செக் பண்ணுறேன். இது செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு ட்ராக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு லைனோட லிங்க் ஆகிருக்கு. அதையும் நம்ம வந்து சரி பண்ணிக்கிறோம். இப்போ இதில் இருக்கிற இன்னொரு பாதி ட்ராக்கை வந்து என்னால் கரெக்டாக போட முடியல. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு வந்து அதுக்குண்டான ஸ்டெப் எடுப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் வாட்சிங்.